நீங்களும் செயல்படுறோம். ஒரே கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் அப்படி முடிக்கிறோம். சின்ன ஒரு பகுதியை வாசித்து முடிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்ஜெக்டை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே நாங்கள் முடிக்கலாம். ஒன்றிலிருந்து வாசிக்க 13. போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? அவ்வளவு திரளான ஜனங்கள் பட்டினியாய் போயிடக்கூடாது. இங்க வந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டோட விட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் பின்னுக்கு பாருங்க, இயேசு மலையில் ஏறி அங்க போய் உட்காராரு. அங்க சீசர்களோடு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா என்னது, திரளான ஜனங்கள் வந்து என்ன செஞ்சாங்க பாருங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதா வர்றாங்க. ராமின்னு சொல்லு புரியுறதா? ஆமா. இப்ப திரளான ஜனங்கள் இயேசுடைய சத்தத்தை கேட்டு வாராங்க. அவர் கண்டு வந்தோன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் ஆயத்தமாகிறாரா? பிலிப்பை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், வந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? சபைக்கு வந்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? பட்டினியாய் போயிடக்கூடாது. அம்மாவே இல்லை, அதுதான் உங்களுக்கு பிஸ்கட் டீ கொடுக்கணும். அதை சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து பேசுங்க. சும்மா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி நிற்கக்கூடாது. ஏதோ எக்ஸிபிஷன் வந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. சபை முடிஞ்சோம் நீங்க என்ன செய்ய புதுகடிக்க வேண்டும். அம்மாவே இல்லையா? பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டு அப்படி இப்படி பண்ணி ரொம்ப சந்தோஷம். மற்ற சபையெல்லாம் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி பாசம் உங்க சபையில 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்குறாங்கன்னு சொன்னேன். அவர்கள் யாரு? சாதாரண ஆட்கள். அவர்கள்லாம் யாரு? இயேசுவோடு இருந்தவர்கள். 3 நாள் பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரியானவங்க என்னோட இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க. அதனால ஒரு பேர் மேன்மைப்படுத்தி பேசிட்டேன்னா மூட்டை எடுத்துக்கிட்டு 10 மணிக்கு முடிக்க பாருங்க. நான் முடிக்கவே மாட்டேன். ஒரு 2 மணி வரைக்கும் கொண்டு போய் பாருங்களேன். கண்டுட்டாரு. என்னது பாருங்க, ஜனத்தை கண்டுட்டாரு. என்னது ஜனங்கள் என்ன சொன்ன போய் உங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, நீங்க என்ன செய்வீங்க? என்னமா கதவு மூடிட்டு ஓடி போயிருந்தா என்ன செய்வீங்க? என்னமா சொல்லுங்களேன், யாரும் சொல்லுங்க. என்னமா ஸ்பெஷலா செய்வீங்க? ஒன்றுமே இல்லை, இலை மட்டும்தான் இருக்கு. என்ன செய்வீங்க? இப்ப ஊருகள்லாம் என்ன நடக்கும்னா என்னது என்னமா தண்ணியெல்லாம் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேணாம். நம்ம சும்மா சாதாரண ஒரு குடும்பம். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து முன் கதவை திறக்கணும், பின்பக்கம் கதவை திறந்து ஒருத்தர் ஓடிடுவாங்க கடைக்கு. வந்தவங்களுக்கு என்னது ஜூஸ் ரீசன் சொல்லாதீங்க. நீங்க இந்த சிட்டி ஸ்டேட்க்கு வராதிங்க. ஓடி போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து ஏதோ வாங்கிட்டு வந்து சமைக்க பிளான் பண்ணிப்போம். முன்னால இங்க என்ன நடக்கும்? ஜோடனை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, பின்னால வாசம் வந்துகிட்டே வராமின்னு சொல்லுது. அதுபோல இயேசு இந்த இடத்துல திரளான ஜனங்கள் வந்தவன ஜனங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு அவர் நினைக்கவில்லை. ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல கொடுக்கணும். அதுதான் ஆண்டவரத்தில் உள்ள விசேஷமானது. வர்றாங்க. இப்போ என்ன வராங்க? வசனத்தை கேட்க வராங்க. ஒரு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்? பிரதிபலனா ஏதாச்சும் செய்ய வேண்டும். ராமேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இடத்துல திருப்தியாய் போக வேண்டும். வசனத்தை கேட்டு இந்த வருஷம் முழுவதும் இனி வரும் காலங்களில் நீங்க திருப்தி அடைய வேண்டும். ராமேன் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், கொஞ்சம் நஷ்டங்கள் வரும், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை சரிப்படுத்திக் கொள்ளணும். தேவராமன் சொன்னது போல இந்த மாசத்துல உள்ளதை அடுத்த மாசத்துக்கு இங்க என்ன செய்ய வேண்டும்? டிவைட் பண்ணணும். ராமன் சொல்லுங்க. அப்படியெல்லாம் பழகணும் பிள்ளைகளா. சும்மா எல்லாரையும் போல கடனை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு பட்டினியா கிடக்கக்கூடாது. உங்களுக்கு சாரி பார்த்து விதைகள்லாம் இனி வரமாட்டாங்க. ராமின்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் நமக்கெல்லாம் வராது. அதனால சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ளணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா காலம் செல்லாது பிள்ளைகள். வரும் காலங்களில் ஜனத்தொகை கூடி இருக்கிற அளவுக்கு என்னது பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது போல பொருட்கள் விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டு அப்போ பட்டினி. அப்போ இப்பவே நம்ம லிமிட்டா சாப்பிட்டு பழகினோம். ராமின்னு சொல்லுங்க. அப்ப எல்லாம் கணக்கா செஞ்சு கொண்டே இருக்க வேணும். ராமின்னு சொல்லுங்க.
என்ன சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் கண்ணை மூடிக்கிறது ஒரு ஆமையின் கண்ணை மூடி சன்னு சில ஊழியக்காரவங்க கண்ணை மூடிக்கிறது காணாமல் போயிடுவாங்க. அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க நினைச்சிட்டு அப்படி செய்யறது. கண்ணை மூடிக்கிறதுனால என்ன ஜனங்கள் வந்து ஜெபிக்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே ஜெபத்தை நடத்துன்னு கொண்டு போயிடுவாங்க. ராமின்னு சொன்னீங்க, இயேசு கண்ணை திறந்து பார்க்கணும், உங்களுடைய குறைவுகளை நோக்கி பார்க்கணும். ராமின்னு சொன்னீங்க, நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு குறைவோடு ஒரு பிரச்சனை வரும், அதனால தான் சந்தோஷமா பேசி கொண்டிருக்க. ராமின்னு எனக்கு இப்படியான சந்தோஷமா பேச வராது, ஆனால் அவன் என்னை நடத்துகிற உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். அவன் திருப்தியா இருக்கணும், வசனத்தை கேட்டு திருப்தியா போகணும். ஆமாவே இல்லையா? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்ற வசனம் திருப்தியா இருக்கிறது. அது எதுக்கு? ஆவிக்குள்ளாக திருப்தி அடைந்த ஜனங்கள் மாமிசத்திலே என்னது திருப்தி அடையாவிட்டால் அவர்கள் சோர்ந்து போயிடுவார்கள். ஆமாவே இல்லையா? மீட்டிங் போனீங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, அப்புறம் சாப்பாடு அங்கே யாராச்சும் ஒரு கட்டி விடுவோம், சாப்பாடு சரி, அப்புறம் என்ன மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க, ஒரு சாப்பாடு கூட கொடுக்க முடியாது. அன்னைக்கு ஸ்ரீலங்கன் சாப்பாடு சாப்பிட்டோம். ஸ்ரீலங்கன் மீட்டிங் போயிட்டு ஸ்ரீலங்கன் சாப்பாடு சாப்பிட்டோம். பெத்திஸ், டீ, வேறு என்னது ரைஸ் அண்ட் கரீஸ் எல்லாம் ஸ்ரீலங்கன் சாப்பாடு மாதிரி இருக்கேன்னு அந்த கொஞ்ச நேரம் அந்த ஒரு 4 மணி நேரம் யாழ்ப்பாணத்தில் இருந்த மாதிரி கிடைச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. வாசிங்க. ஹலோ, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏதோ சம்திங் செய்ய நினைக்கிறார், அறிஞ்சிருக்கிறார். ராமின் சொல்லு, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிறது ஏது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ராமின் சொல்லு, நீங்க இந்த கால வேலையில வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆமே உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ராமின் சொல்லுங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ராமின் சொல்லுங்க, போன மாசமே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ராமின் சொல்லுங்க, ஆமா நீங்க இந்த சபைக்கு வர்ற நேரமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஆமாவே இல்லை? சகோதரி கல்பனா சொன்னது போல ஆமே அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. அடிக்கடி அவங்க சொல்லுகிற விதம் ஆமே. ஏன்னா அந்த கொரோனா காலத்துல தான் அவங்க வந்தாங்க. ஆமா, அப்ப அவங்களோட எங்களுக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அநேகரை பலப்படுத்துவது ராமின் சொல்லு. ஆமே, அவங்க அந்த மாதிரி அது போல இங்கே வாசிக்கிறேன். தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் பாருங்க, பிடிப்பு யாரு? அவரோடு இருக்கிற ஊழியக்காரவங்க. அம்மாவே இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன விசுவாசம் இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொல்றேன், பிலிப்பு வந்து என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி குட், அவ்வளவு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். நீங்க தான் அற்புதம் செய்வீங்க இல்லையா? ஆமாவே இல்லையா? அவர் முடிக்கிறார். பிடிப்பு அவருக்கு பிரச்சனமாக என்ன நான் சொன்னது என்னது? ஏழாது, போதாது, முடியாதுன்னு இந்த பாட்டி பிடிப்பு. இந்த பாட்டி என்னதான் யாரும் விருந்தாளி வரேன்னு சொல்லிட்ட போதும் வாராங்க. அவங்க என்ன இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இருக்கு மனசு இருந்தா செய்யணும். ராமின் அந்த நாட்கள் எல்லாம் அவன் என்னது இந்த வீட்டுகள் எல்லாம் என்னது எனக்கு இந்த என்னது ஸ்கூல்ல சாப்பாடு கொடுப்பாங்க சத்து உணவு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அம்மாவே இல்லையா? அந்த மாதிரிக்கு இப்ப என்னது துளசின்னு சொல்றாரு அப்படின்னா என்னது? ஆண்டவரே என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி ஆமேன் போட்டு அனுப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மாவே இல்லையா? பிடிப்பு என்ன சொல்றாரு? இவ்வளவு பேருக்கு. அப்ப நம்ம சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம், அது அப்படியே பெருசா பார்க்கிறோம், பிரச்சனையை பெருசா பார்த்து முடிக்காதுங்கிறோம் மாமே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முடிவுங்கிறார். ராமின் சொல்றார், நீங்க இந்த இடத்துல முடிவுன்னு சொன்னாதான் அற்புதம் நடக்கும். ராமின் சொல்றார், நீங்க விசுவாசத்தோடு வந்தாதான் அற்புதம் நடக்கும். ஆமாவே இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்றாரு? அப்ப பாருங்க, இவருக்கு முடியாது ஏழாதுங்கிற கூட்டம் நம்மளோட இருந்தா என்ன செய்ய முடியாது? சபை வளராது. ஆமாவே இல்லையா? குடும்பம் வளராது, தொழில் வளராது, வருமானம் வராது. அதே உட்கார்ந்து இருக்கு. இது செய்யல, அது செஞ்சா சரி வராது, இந்த காலத்துல செய்யக்கூடாது, நீ அப்படியே கேட. அது செய்யல, அது செய்யல, அது எனக்கு முடியுமா? அந்த மாதிரி பிடிப்பு அவருக்கு பிரத்யேகமாக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு திப்பாங்களோ தெரியாதுங்க. இவங்களுக்கு ஆக்கி போட்டா என்னது பத்தாது. ஆமாவே இல்லையா? இவங்களுக்கு போய் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். ஆமாவே இல்லையா? 200 அப்பம் அந்த காலத்துல பாருங்களேன், 200 வாங்கினா கூட என்னது அப்பொழுது இப்ப பாரு யார் வருது? இன்னொரு பாருங்க, ஒரே இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. அவர் வந்து என்ன சொல்றாரு? இங்கே ஒரு பையன் இருக்கிறான்,
அவன் கையில 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவர் சொல்லுகிறார், பிலிப் சொல்லுகிறார், இல்லை இவர் சொல்லுகிறார். என்ன நம்பிக்கையில சொல்லி இருக்கிறார்? சின்ன பையன் என்ன வச்சிருக்கான்? 5 அப்பமும், அது அவனுக்கு இல்ல. அதை வாங்கி இவ்வளவு பேர் கொடுக்க முடியுமா? இல்ல அவன் கொடுப்பானா? அவன் முதல் அந்த கழுத்துல இருக்கிற நகைட்டாமா அது இன்னைக்கு பகலைக்கு சொன்னா வெள்ளிக்கிழமை சாப்பாடு போடுவோம். தலையாற்ற மனசாரம் இது எனக்கு எங்க அம்மா கொடுத்தாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், தரமாட்டேன் அங்குள், போங்க அங்குள். அப்படியா? நம்பிக்கை ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இந்த சின்ன பையன் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த சின்ன பையன் அந்த சின்ன வயசுல என்னது ஆமே என்னது ஒரு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஆமைன்னு சொல்லுங்க. நாங்கள் கடந்த நாட்கள் தியானித்தது போல ஆமே நெகோமியாவில் தான் தியானித்தோம். உங்களுக்கு திருப்தியாய் சாப்பிட்டு மீதி என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம திருப்தியா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, வயிறு வெடிச்சு போயிடும். ஆமே மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க. ஆகவே இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்க்கோதுமையும் இருக்காரு. அப்ப உண்டு கண்டுட்டார். யாரு? அந்திரேயா கண்டுட்டார். ஆண்ட்ரூ பார்த்துட்டாரு. பார்த்து இப்ப என்னன்னா இந்த பையன் பிரசங்கம் போற, நான் நினைக்கிறேன் பிரசங்கம் போடணுமோ இப்படி பாப்பானா இருக்கும், இப்படி திறந்து பாப்பானா இருக்கும். ஏன்னா பக்கத்துல உள்ள யாரும் தூக்கிடுவாங்க. புரியுதா? சின்ன பிள்ளைகளோட பழக்கம் அப்படிதான். என்ன செய்யுங்க? அடிக்கடி பாக்குங்க. பொருளை கொடுத்தோம்னா என்ன செய்யுங்க? அதை பாக்குங்க. ஒண்ணு காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யுங்க? கத்தி உலகத்தையும் இது பண்ணிட்டு இருக்கோம், கொள்ளறிட்டு இருக்கோம். அம்மாவே இல்லையா? அப்ப இவர் போய் பார்க்கிறாரு. நான் பார்த்தோன்னே சொல்றாரு இருக்கு, ஆனா இல்ல. என்னது கொடுக்க என்னது இருக்கு? மனசு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கொடுப்பதற்கு என்னது வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். அது காணிக்கையாக, அது தசம பாகமாக, அது கோயிலுக்கு நல்ல மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படி நம்ம சபையில் ஆசிரியர் வராமல் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து ஒருத்தர் பலப்படுத்தணும். ஆமாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆமாம் என்ன செய்வாங்க? ஒரு ஏழை பிள்ளைன்னா அவங்களை உயர்த்துவாங்க, படிப்பில் உயர்த்தி உடுப்பு துணி அப்படியே. அதுதான் நம்ம நாடுகளில் சில வெளிநாட்டிலேருந்து உடுப்பு துணியெல்லாம் வருது. ஏன்னா அவங்க ஏழை நாடுகளுக்கு உதவி செய்கிறாங்க. வராமல் சொல்லுங்க. அந்த சின்ன பையனுக்கு என்ன இருக்கிறது? அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் இருந்ததை ஆண்ட்ரூ அறிந்திருந்தார். ஆமாவா இல்லையா? பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆண்டு ஒரு காரியத்தை செய்யறார். 2 பேர் அங்க கொண்டு வந்து நிறுத்துறார். உங்கள் மத்தியிலே ஒருவர் இயலாது முடியாதுன்னு சொல்ற ஒருவரையும் இன்னொருத்தர் அவன் இருக்கு ஆனால் என்னது இதை என்ன செய்யலாம் என்று சொல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு இருந்துட்டா எலிசா என்ன கேட்கிறார்? உன்னிடத்துல என்ன உண்டு ராமன் சொல்லுங்க. அப்ப என்னது? அப்ப என்ன இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? விசுவாசம் இருந்தால் அற்புதம் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அப்ப என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்ப உங்ககிட்ட என்ன இருக்கணும்? வசனத்தை கேட்டுக்கிட்டு போயிட்டு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ராமின் சொல்லுங்க. வாசிக்க முடிச்சிடலாம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இல்ல, இந்த வாசிக்க இன்னும் முடிக்கவே இல்லையே. இங்கே கையில் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். கேட்கிறாங்க. வந்து சொல்றாங்க, என்ன செய்யணும்? திரளான ஜனங்கள் தானே வந்திருக்காங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள். இப்ப என்ன உண்டாயிட்டு? அந்திரேயாவுடைய வார்த்தை இவருக்கு என்ன ஆயிட்டு? இயேசுக்கு அற்புதம் செய்வதற்கு ராமின் அதுதான் எனக்கு மிக முக்கியம். ஆமாம். அப்ப அவருடைய விசுவாசம் இந்த என்னது? இதை என்ன செய்ய முடியும்? ஏதாச்சும் செய்யலாம். எலிசா செய்தது போல என்ன செய்யலாம்? தானும் செய்யலாம். ஆமாவே இல்லைங்க? ஆமேன்னு அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உங்களோட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய முன்னேற்றத்தின் வழியிலே கொண்டு போறவங்களோட நீங்க ஐக்கியமாக இருக்க வேண்டும். முன்னேற முடியாதவங்களோட இருந்துகிட்டு நீங்க இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க என்னது கல்லறைக்கு போற வரைக்கும் நீங்க அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கோம். அப்ப யாரு உங்களுக்கு இப்ப தேவை? பிலிப்பு தேவையா? யாரு தேவை? அந்திரேயா. எந்த யார் வேணும்? அந்த விசுவாசம் வர வேண்டும். இருக்கிறத வைத்து என்ன செய்யணும்? ஏதாச்சும் செய்யணும். முன்னேறிட்டு போயிடும். ராமின் நம்மகிட்ட இருக்கு, அதை வச்சு என்ன செய்யணும்? அதை முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும். ஆமாம் இல்லையா? ஏன்னா முன்னேற்றுகிறவர் இயேசு. அந்த பானைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் வசனத்தின்படி என்ன நடக்குது? அங்கே 3.5 வருஷம்
வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். தைரியம் வந்துருச்சு இயேசுக்கு. என்ன வந்தது? உட்கார வைக்க சொல்ல. அப்படியே என்ன தைரியம் வந்துருச்சு? இந்த 5 மீனும் என்னது? 5 மீனா? 5 அப்பமும் 2 மீனும் என்ன உண்டாயிட்டு? விசுவாசம். 5 2 7 என்னது? பரிபூரணமாய் என்ன செய்வேன் உங்களுக்கு. நான் சொன்ன விஷயம் நீங்க அதை தீர்க்கதரிசனமாவோ இல்லாட்டி வேற மாதிரி நினைக்காது. ஜஸ்ட் நான் சொல்றேன். ஆமாவே இல்லையா? ஏதோ கணக்கு போட்டு பார்க்கணும். ஆமாவே இல்லையா? இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்து இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாத்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொண்டு வந்தது வாட்கோதுமைன்னு சொல்லப்படுகிறது. அப்போ வாட்கோதுமைன்னு சொல்லக்கூடுமானால் அந்த பையன் யாரு? ஒரு வறுமை குடும்பத்தில் சேர்ந்தவராம். ஏன்னா வாட்கோதுமை குதிரைகளுக்காக தான் என்ன செய்வாங்கன்னா அதை பயன்படுத்துவாங்கன்னா. அந்த குதிரைகளுக்கு தான் அந்த வாட்கோதுமையில தான் என்ன செய்வாங்க? சப்பாத்தி மாதிரி செய்யறது. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோமே அது வாட்கோதுமை தான். அது சாப்பிட்டு அது கொஞ்சம் நல்ல தைரியமாக இருக்குமா. அதுதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே முருகிக்கிட்டு கிடக்கிறோம். அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுவோம். அப்போ அந்த வாட்கோதுமை சாப்பிட்றோன்னா அவன் எவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறான். ஆனாலும் அந்த ஏழ்மையான பையனிடத்துல கொடுக்கிற ஒரு சுபாவம் இருக்கிறான். எனக்கு பெரிய வசதி படைத்தவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் சாதாரணமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த பையனை அவங்க அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்க இல்லையா? யாருமே மட்டும் சாப்பிடாத, யாருக்கு பக்கத்தில் கூடு. ஆனால் அவனுக்கு தெரியாது இவ்வளவு பேருக்கு நான் கொடுக்க போறேன். கரங்களை தட்டி தேவனமே உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு இருக்கிற காலத்து அநேக 1000 பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மகள் கல்பனா சொன்னது போல இன்றைக்கு கீபோர்டு வாய்த்து கொண்டிருக்கிற மெர்லினோட மகன் அமெரிக்காவில் போய் வாசிக்கிறதுக்கு என்னது முடியுமா முடியாதா? புஷ்பாவோட மகன் எங்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது? வளர்க்கணும். அப்படி வளர்க்கணும், அப்படி சொல்லி வளர்க்கணும். நான் இங்கே தான் சின்ன சபையில் கூட அச்சுக்கிட்டேன். நீ இங்கே இருக்கக்கூடாது. நீ போயிட்டு என்ன செய்யணும்? ஆல் ஆஃப் த வேர்ல்டு ராமின் சொல்லுங்க. ஆமாம், சின்ன பையன் பாருங்க, ஒரு சின்ன பையன் கொண்டு வந்த மீனும் அப்பாவும் என்ன ஆயிட்டு அங்கே திரளாய் வந்த ஜனங்களுக்கு அது போஷிக்கக்கூடியதாக ராமின் சொல்லுங்க. அதுபோல உங்களிடத்துல கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை அநேகத்தில் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். வாசி முற்றிலுமா இந்த இயேசு அந்த அப்பங்களை எடுக்கிறார். எடுத்து என்ன செஞ்சாரு? பிச்சு கொடுக்க என்ன செய்யறாரு? பிதாவுக்கு அனுப்ப ராமின் சொல்லு. பிதாவுக்கு காட்டுறாரு. பிதா என்ன செய்யணும்? அதை இன்க்ரீஸ் பண்ணணும். சொல்லுங்க, என் பொருளாதாரத்தை ஆண்டவருக்கு காட்டுவேன். எனக்கு வருகிற சின்ன வருமானத்தை நான் ஆண்டவருக்கு காட்டுவேன். இந்த மாதத்தில் நான் சம்பாதித்த பணத்தை ஆண்டவர்கிட்ட காட்டுவேன். என் குடும்ப செலவுக்கு போதாது, என் பிள்ளை படிப்புக்கு போதாது, ஏதோ ஒரு காரியம் எனக்கு போதாத நிலைமை இருக்குது. ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு இந்த மாதம் என்னை திருப்தியாக இன்க்ரீஸ் பண்ணுவார். வீடு கட்ட அங்கங்க யோசிக்க தேவையில்லை, இன்க்ரீஸ் பண்ணுவார். உனக்கு இருக்கிற பணத்தை வச்சு ஜெபம் பண்ணு. உனக்கு இருக்கிற ஏதோ தாளத்தை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒரு உதவியும் இல்லை ஆண்டவரே. அவாசி ஏசு அந்த அப்பத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? அந்த நாளுக்குரிய காரியங்களை கிச்சன்ல போய் சமைக்க போவதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எல்லாம் பொருளை வச்சு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நான் மட்டும் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே, மலருக்கு கொடுக்குற அளவுக்கு என் கையை ஆசீர்வதிக்க வேண்டும். அது நேரம் யாராச்சும் முன்னாடி வருவாங்க, மாமைமாறு மற்றமாச்சு போட்டு கொடுங்க, சாப்பிட்டு திருப்தியாக போகட்டும். நீ திருப்தியாகும் படிக்க ஆண்டவர் உன் மூலம் ஒருத்தர் திருப்தி ஆகுவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். 9-10 மாதத்துல சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அந்த இடம் எப்படி இருந்திருக்குமாக யோசித்து பாருங்க. மீன் எத்தனை இருக்கு இப்போ? அப்பா எத்தனை இருக்கு? இப்ப என்ன நடக்குது? அப்படி பெருகிக்கிட்டே இருக்கு. அம்மாவே இல்லையா? பெருகிக்கிட்டே இருக்கு. எடுக்கிறீங்க வருது, எடுக்கிறீங்க வருது, எடுக்கிறீங்க வருது. எடுக்க வரும். நீங்க எடுக்க வரும். இருக்கணும் இல்லாம சும்மா மணிக்கெடுத்து போட்டு கலந்து கூடாது. ராமன் சொல்லுங்க. இந்த மாதம் எடுக்க வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை ராமன். அப்ப உங்க மனது இருக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும்?
கொடுக்கிற மனோபாவம் இருக்க வேண்டும். மூணாவது மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பட் கிறிஸ்துமஸ் வந்து உங்களுக்கு ஒரு சாரி வாங்கினா என்ன செய்யணும்? திருப்பி வாங்க, உங்களுக்கு போங்க. இதை விட ஒரு 2000 ரூபாய் வாங்கி வச்சுட்டு இன்னொரு சாரி அங்க வாங்க மாட்டீங்க. அப்படியே 200 கிஃப்ட் கொடு. கிஃப்ட் தான் 2000. உனக்கு நீ 200 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உன் சொந்தக்காரங்க உனக்கு 2 லட்சத்துக்கு ஒரு சாரி வாங்கி கொடுப்பாங்க, பட்டு சாரி. நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். நம்ம ஏழ்மை என்னது? நமக்கு 2000 வாங்கிட்டு நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளோக்கு வாங்குறோம்? 200. சிஸ்டர் இது வாங்குங்க. அவங்க பணக்காரவங்க, நீ பிச்சைக்காரி. நீ பிச்சை எடுத்து என்ன செய்யற? 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற. அம்மாவே இல்லையா? அங்கே ஆண்டவருடைய கணக்கு அப்படிதான். எல்லோரும் கொண்டு வந்து காணிக்கை போடுறாங்க. ஆண்டவர் அந்த ஒரு ஸ்திரியை பார்க்குறாங்க. அந்த அம்மா பிடிக்கிறாங்க அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு எல்லாரும் கொண்டு வந்து ஸ்டைலாக கொண்டு வந்து அப்படி போட்டு அப்படி பார்சல் ப்ரைஸில் பார்சல் அப்படின்னா பார்சல் ப்ரைஸில் ஏன்னா நிறைய காணிக்கை கொடுக்குற பார்சல் பிடி செய்வாங்க. ராமேன் சொல்லுங்க. சாதாரண நாட்களை பார்த்தா போட்டு போ ஒரு பார்சல் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு காணிக்கை பற்றியா அதெல்லாம் பக்கத்தையே சாப்பிட்றேன் திங்கிறேன் அப்படிங்கிறார். நான் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஜனங்களை போட்டு வஞ்சிக்கணுமா? புரியுதாங்க? தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தூரத்தில் வர்றனவே ஆண்டவர் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இவங்க பட்டினி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ராமேன் சொல்லி எவ்வளோ அன்பானவர். அந்த இந்த குவாலிட்டி தான் நம்மகிட்ட வரணும். ராமேன் சொல்லி அப்போ நம்மளை ஆண்டவர் நீ கடனே வாங்க மாட்டோம் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். எண்ணிக்கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். ஆமாம், வாசிங்க. 12 கொடுத்தார்கள். அப்படியே அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இது எப்படி நடக்குமா? உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. உண்மையாக உத்தமமாக ஆமே இந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா you are the blessed people. அவர்கள் என்ன செய்றாங்க? எப்படி சாப்பிடுறாங்க? சொல்லுங்களேன். சாப்பிட எப்படிமா? என் தருண் எப்படி சாப்பிடுறது? ஒரு கல்யாணம் இதுக்கு போய்ட்டு எப்படி சாப்பிடுவீங்க? அப்படியா? சரி, பார்த்துருக்கீங்களா? சில பேர் இந்த யூடியூப்ல போடுறாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? எப்படிமா? நீ பேர் வேற வைக்கிற அப்படியா? வீடுக்கும் சோறு அப்படியே கொடுப்பாங்க. ராமேன் சொல்லுங்க. அப்படிதான் கல்யாணத்துல நான் சாப்பிட்டு இருந்தேன். வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவங்க என்ன செய்றாங்க? திருப்தி அடைந்த பின்பு எதுல? கொஞ்சத்துல இருந்து. ராமேன் சொல்லுங்க. அங்க சண்டை வரல, பிரச்சனை வரல. ராமேன் சொல்லுங்க. அந்த கொஞ்சத்தை கர்த்தர் என்ன செய்துட்டாரு? பெருக செய்துட்டார். ராமேன் சொல்லுங்க. அந்த வந்த ஜனங்களுக்கு அந்த குறைவு காணப்பட முடியும். ராமேன் சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற குறைவு உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு காணப்படாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, அந்த சிஸ்டர் போறாங்க, சரியான கஷ்டம். பானையில் ஒண்ணுமே இல்லை, அப்புறம் ஓடிங்க ஓடி அப்படின்னு உன்னை வைக்க மாட்டாராம். நீனும் அந்த மாதிரி தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமா நீ ஒரு வருமானம் தானே, நீ கொஞ்சம் தான் இருக்கு. பிள்ளைகள் கூட அவங்ககிட்ட ஏதாவது கறக்குறது ஏதாவது போதும். பிள்ளைய காலில் கும்பிட்டு விடுங்க. புரிகிறதா? ஜென்டில்மேன். ராமேன் நம்மை போஷிக்கிற ஒரு பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு வருகிற பொழுதே, சபைக்கு புறப்பட்டு வருகிற பொழுதே உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரகசியமாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ராமேன். உங்கள் குறைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த திரளான ஜனங்களுக்கு அங்கே என்ன தேவையோ அது 2 கொடுத்தார். ஆமென். ஆகவே அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றை என்ன செஞ்சக்கூடாது? வந்துருச்சுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? பாண்டவர்களை ஆசிரியிட்டாரு. 30,000 சம்பளம். இப்ப இந்த மாசம் இன்க்ரீஸ் ஆகி 1 லட்சம் ஆயிடுச்சு. பண்டதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. கொய்யாக்காவும் வாங்குறது, அப்புறம் மாங்காவும் வாங்குறது, இப்படி இங்க காசை கேட்டு அப்படி எடுத்து அப்படி கொடுக்கறது. மதிப்பு கொடுக்கணும். ராமேன் சொல்லுவோம். இப்படி இருக்கிற எல்லாவற்றுக்கும் மதிப்பு கொடுக்கணும். தங்கத்தை கூட மதிப்பு கொடுக்கணும். ராமேன் சொல்லுவோம். ஆமென். எதுவாக தான் இருந்தது அந்த ரெஸ்பெக்ட் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அம்மாவும் இல்லையா? அதனால வீணா என்ன செஞ்சக்கூடாது? அதை வாங்குறது, இதை வாங்குறது. கடைசியில் என்னத்தை வாங்க வைப்பான் பிசாசு? அந்த மாதிரி
அது வாய் அடிக்க சொல்றாங்க. அதனால பிசாசுக்கு சொந்தக்காரங்க வாங்க பிசாசு, கடைசி ஐடியா கொடுங்க பிசாசு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் கவலைப்படுறேன், இவ்வளோ வட்டிக்கு கொடுப்பாங்க, அங்கே இது கொடுப்பாங்க, விடாமிட்டு இருக்குங்க. இயேசு இடத்துல நாமே உங்களுக்கு எல்லாம் சம்பூரணமாய் கொடுக்கப்பட்ட ஆயிடுச்சு. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். வாசிக்க முடிச்சுட்டேன். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாது. இது தேவனால் உண்டானது, இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இது நீ சம்பாதித்தது அல்ல, நீ முயற்சி செய்தது அல்ல, இது ஆண்டவர் உண்மையில் வைத்த கருணையினால் கிருபையினால் கொடுக்கப்பட்டதை நீ ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. உன்னுடைய வரங்களா இருக்கட்டும், உன்னுடைய வல்லமையாக இருக்கட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவமா இருக்கும், உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல. சேதப்படுத்தினா என்னது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஆமே. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை என்ன செய்யணுமா, மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்க. அப்ப நீங்க யாரா இருக்கணும், செலவு பண்ணவங்களா இருக்கக்கூடாது, சேர்த்து வைக்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. எங்க அப்பா சொன்னாங்க, எனக்கு ஓட்டைக்கைனா வெட்டி போட்டு புது கை வாங்க, பிளாஸ்டிக் கை. ஆமாவே இல்லையா? என்ன செய்யணும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்களேன். என்ன நீங்க அமெரிக்காவில் சொன்ன மாதிரி பாம்பு குத்துக்கிறது அவர்கள் சொல்லுங்க, நாங்கள் திருப்தி அடைந்தோம். ராமேன் சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? திருப்தி அடைஞ்சிட்டு சொல்லுங்க, நாங்க திருப்தி அடைவோம். சொல்லுங்க, நாங்க திருப்தி அடைவோம். ஆண்டவர் கொடுத்ததை சேதப்படுத்த மாட்டோம், அதை சேர்த்து வச்சுக்கிறோம். ஆமா, அது அவ்வளவுதான். அப்புறமேல என்னது, சேர்த்து வச்சு என்ன ஆகும், அது என்னமா பெருகிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, எழுதுங்க. அற்புதம் செய்பவனே அதிசயம் செய்பவனே அற்புதம் செய்பவனே முடியாத அதிசயம் செய்பவனே நம்பிக்கையை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்க. திருப்தியாக சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். கர்த்தர் செய்த நன்மையை சாட்சியாய் அவர் செய்த அதிசயங்களை இனி சாட்சி சொல்லக்கூடிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுகிறார். உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியுள்ள குடும்பம். இந்த பகுதியில் அநேகர் உங்களை பார்த்து உங்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொடுக்கிற காணிக்கைகள், தத்துவ பாகங்கள், உதாரணமாக செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை பெருகச் செய்கிறார். உங்களை பெருகச் செய்கிறார். உங்களை பெருகச் செய்கிற 2 கரங்களை நீட்டி நாமே நாங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உங்களை பெருகச் செய்கிறார். உங்களை வாழாக்கவும் தலையாக்கி உங்களை கீழாகவும் மேலாக்கவும் சொன்ன கர்த்தர் காலை வேலையில் ஆண்டவரே பெருகச் செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்
சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள், வராமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செபிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நினைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரை சமூகத்திலே ஆண்டவரை கொண்டு வரும்படி செபிக்கிறோம். புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் செய்யாண்டவரே. ஒரு காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை தாங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கு ஆண்டவர் ஏற்பாடு செய்யுங்க. என்னென்ன காரியங்கள் குறைவுள்ளதாக இருக்கிறோம் நீங்க அறிக்கை செய்யுங்க. எனக்கு இது வேணும் என்று சொல்லுங்க. எனக்கு இது வேணும் என்று சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி, இது வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது வேணும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்கிறார். உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நீங்கள் கொடுக்கிற காணிக்க தசவாங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதத்தின் பிரதிபலங்களை கொடுக்கிறார். நாம் இந்த மாதத்தில் நடக்கிற அனைத்து ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எந்த ஊழியம் தடைப்பட்டு போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வியாதிகள் வரக்கூடாது. ஆமென். ஊழியங்களுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடைகள் இருக்கக்கூடாது. தேவன் ஒவ்வொருவரையும் நடத்தினார். ஒவ்வொரு கரத்தை ஆண்டவருக்கு நேரம் கண்டிக்கிறார். பரலோக தேவத்தில் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். ஓ கர்த்தர் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து ஆமென். அதப்பத்தையும் மீனையும் ஆமென் தேவனுக்கு முன்பதாக ஆமென் ஆண்டவர் அதை ஆமென் காட்டி ஆசீர்வதிக்கும்படி கோரினார். நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிற ஆமென் எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் காட்ட வேண்டும். நாம் உங்கள் கை வழியாய் காட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே சமாதானம் இல்லை, சமாதான குறைவாக இருக்கிறது, எனக்கு பூரண சமாதானத்தை தான். சரீரத்தில் அடிக்கடி வியாதிகள் பலவீனம் வருகிறது. மனதில் அநேக ஆண்டவர் பயமும் கவலையும் வருகிறது. ஆமென். எதிர்காலத்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அதுக்கு என்ன உத்தரவாதம் என்று சொல்லுங்க. கர்த்தர் நீ இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கே கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாம் சொல்லுகிறார், அவருக்கு எனக்கு கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்காதவரை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலும் ஒருவரும் குறைபடாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவரை சம்பூரணமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பார்க்கிறோம். சுற்றிலும் யுத்தம் ஆயுதங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலை கர்த்தர் கருத்துக்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேலரை கர்த்தர் ஆமை தன் ஜனங்கள் என்று சொல்லி அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமை. ரோமர் 10:1 படியாக இஸ்ரவேலுக்காக செபிக்கிறோம். சங்கீதம் 126 படியாக இஸ்ரவேலுக்காக செபிக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, அந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது எங்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாற்றி ஆவிக்குரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து பெருக செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறோம். இயேசுவின் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.